என்ன பண்றேன்னு மச்சான் யானை எப்படி போகும்? யாரப்பா டேய் இந்த பக்கமான திரும்பி பண்ணி காட்டுவே எட்டி மிதிக்கலாம் தான பாக்குறேன். இல்லனாலும் ஒழுங்கா அம்மா காலிங் பெல் அடிக்கறாங்க போய் பாரு. சும்மா தானே நிக்கிற போய் பாரு போ. என்ன வந்துகிட்டு என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன ப்ரோ வீடு தேடி வந்திருக்கோம், உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? உள்ள வாங்க. ஆமா உள்ள வாங்க போலாம். ஏய் சித்து, என்னது ஆபீஸ்க்கு லீவ் போட்டு செஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்க? ஆமா சரி சரி உட்காருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் சித்து, டைம் வேற ஆயிடுச்சு. மேரேஜ் இன்விடேஷன் வேற செலக்ட் பண்ணணும். நீயும் வந்தா பெட்டரா செலக்ட் பண்ணுவல்ல, அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ப்ரோ கிளம்பலாமா? இல்ல ப்ரோ, நான் எதுக்கு? நீங்க ரெண்டு பேருமே போயிட்டு வாங்களேன். பாத்தீங்களா, நீங்க இவனுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேலை மெனக்கிட்ட வந்து கூப்பிட்டு இருக்கீங்க. ஆனா இவரு நான் எதுக்கு நீங்களே போயிட்டு வாங்கன்னு ஓவரா பில்டப் கொடுப்பாராம். இந்த அசிங்கம்லாம் தேவையா உங்களுக்கு? தென்றல், இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? எப்ப பார்த்தாலும் சித்துவை சும்மா திட்டிக்கிட்டே இருக்க, அதான் உன் கூட வரதுக்கு யோசிக்கிறான். ஆமா ஆமா, நீங்க எப்போ இவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி சரி விட்டு தள்ளு. சித்து, நீயும் வந்த இன்விடேஷன் கார்டை பெட்டரா சூஸ் பண்ணுவ. வா ப்ரோ போலாம். இல்ல ப்ரோ, நீங்க ப்ரோ நான் கூப்பிடுறேன்ல, வருவியா மாட்டியா? சரி, இப்போதைக்கு அம்மா இவங்க கண்ணில் மாட்டிடக்கூடாது. அதுக்காகவாது இவங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும். என்ன ரொம்ப யோசிக்கிற? வரியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சரிங்க, வரேன். சித்து வா போலாம். ஒரு நிமிஷம்.
சித்து, இந்த புடவை எப்படி இங்க இருக்கு? ஆகாஷ், இந்த புடவை ஞாபகம் இருக்கா? நேத்து சுமங்கலி பூஜையில இந்த புடவையை தான் ஆண்டாள் பாட்டி சாரதா ஆண்டிக்கு பிரசன்ட் பண்ணாங்க. ஆமா, அந்த புடவை மாதிரி தான் இருக்கு. ப்ரோ, இது எப்படி இங்க? இங்க உன்கிட்ட தானே கேக்குறோம், பதில் சொல்லு. ஆண்டாள் பாட்டி சாரதா ஆண்டிக்கு கொடுத்த புடவை இங்க எப்படி வந்துச்சு? ஏங்க, இந்த மாதிரி புடவை எல்லா கடையிலயுமே தான் இருக்கு. அதுக்காக அந்த புடவை இந்த புடவைன்னு சொல்லுவீங்களா? அதானே. அந்த புடவை ஊருக்கு போகும்போது எங்க அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஆமா ஆமா, சித்து அவங்க அம்மாவுக்காக தான் இந்த புடவை வாங்கி வச்சிருக்கா. இல்லடா? ஆமா. ஏங்க, புடவை கொடுங்க, கசங்கிட போகுது. பரவாயில்லையே, வாங்குற சம்பளத்தை குடிச்சே வேஸ்ட் பண்ணாம உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிருக்கியே, நல்ல விஷயம்தான். எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்குங்க. சுது, அடிக்கடி உங்க அம்மா பத்தி சொல்லிட்டு இருக்க. ஆனா இது வரைக்கும் உங்க அம்மாவை என் கண்ணுல காட்டவே இல்லையே. உங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு சுத்து. கண்டிப்பா ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது அம்மாவை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வா. அவங்க கிட்ட உன்னை பத்தி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டியேமா. ஆமா சுது, உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அவங்கள நான் பார்க்கணுமே. அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோ 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 என்ன எது கேட்டாலும் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க? உன் அம்மா போட்டோ தானே கேக்குறாங்க. எங்க இருக்கு? போய் எடுத்துட்டு வா போ. எங்க அம்மாவோட போட்டோவே இல்ல. என்னது? என்ன ப்ரோ நீ, உங்க அம்மாவோட போட்டோ இல்லையா? அது எங்க ஊரு முண்டாசிப்பட்டி கிராமம் மாதிரி. அங்க இருக்கவங்க எல்லாம் போட்டோ எடுத்தா ஆயுஸ் குறைஞ்சிரும்னு பயப்படுவாங்க. அதனால எங்க ஊர்ல யாருமே போட்டோ எடுக்கிறதே இல்ல. அதையும் மீறி எடுத்தா வாங்கி கொளுத்தி போட்டுருவாங்க. இல்லடா? ஆமாண்டா. இப்போ உங்க ஊர்ல இதெல்லாம் பண்றாங்களா? ஆமா. ரொம்ப காமெடியா இருக்கு ப்ரோ. காமெடியா இருக்குல்ல? எங்க ஊரே அப்படிதான். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி. இந்த 2 போட்டோவையும் ஒன்னா பார்த்தா கண்டிப்பா ஆகாஷ் அவங்க லவ் பண்றத புரிஞ்சுப்பான். வாடா. என்னம்மா? கொன்றுவேன். வா. இரு, நான் வரேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்.
வந்துடுறேன். தென்றல் உட்கார. சித்து வர வரைக்கும் நாம வேணா செஸ் விளையாடலாம். உட்கார். என்னம்மா என்ன இது? ஏமா வர வர உங்களுக்கு விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நாங்களே அவங்க உன்னை பாத்துருவாங்களோன்னு பதட்டத்துல இருக்கோம். இந்த நேரத்துல பர்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு கொடுங்க. என்னம்மா இது யாரோடது? சித்துவோட பர்ஸ். அது எனக்கு தெரியும். தென்றல் சித்துக்கு கொடுத்த பாஸ் தானே? ஆமா அம்மா, தென்றல் இந்த பர்ஸ முதல்ல ஆகாஷ் கிட்ட தான் கொடுத்தா. ஆகாஷ் இதை வேண்டான்னு சொல்லிட்டதுனால தென்றல் இந்த பர்ஸ நம்ம சித்து கிட்ட கொடுத்துட்டா. அவனும் தென்றல் ஞாபகார்த்தமா இதை பத்திரமா வச்சிருக்கா. ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீங்க இப்ப கேக்குறீங்க? எப்படி? சூப்பர்மா, ரொம்ப சூப்பர். இத்தனை நாளா இந்த பர்சுக்குள்ள சித்து தென்றல் போட்டோ மட்டும் தான் வச்சிருந்தா. இப்ப எப்படி அவன் போட்டோவை எனக்கு தெரியாம உள்ள வச்சா? யாரு? நீங்க தான் சேர்த்து வச்சீங்களா? நீ இப்போ என்ன பண்றேன்னா, சித்து ரெடியாகி வந்ததும் இந்த போட்டோ ரெண்டும் ஆகாஷ் கண்ணுல படுற மாதிரி இந்த பர்ஸ சித்து கிட்ட கொடுக்கணும். எதுக்குமா? இத ஆகாஷ் பார்த்தா முதல்ல கோவப்படுவான். ஆனா அதுக்கப்புறம் சித்து தென்றல் லவ் பண்ற விஷயத்த ஆகாஷ் புரிஞ்சுக்குவான்ல. அப்புறம் ஆகாஷ் பெருந்தன்மையா தென்றல்ல சித்துக்கே விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்குதான். அம்மா சூப்பர்மா. தென்றலையும் சித்துவை சேர்த்து வைக்கிறதுல நீங்க என்ன விட சூப்பர் பாஸ்டா இருக்கீங்களே. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் இப்பவே செஞ்சிடறேன். வரேன், பாருங்க பர்ஃபார்மன்ஸ். வரேன், நீங்க ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பாருங்க. ப்ரோ கிளம்பலாமா? டேய் நில்றா. தென்றல் கொஞ்சம் இந்த பக்கமா வரீங்களா? ஏண்டா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே உனக்கு? என்னடா என்னடா, ரெண்டு பேரை வெளியே கூட்டு போறமே, அவங்களுக்கு பசிக்குமே. பசிக்கும் போது ஒரு காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், சிப்ஸ், முறுக்கு, சரக்கு. இல்ல 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 லஞ்ச் லஞ்ச் அதெல்லாம் வாங்கி தர வேணாம். என்னதான் ஆகாஷ் பெரிய மனுஷனா இருந்தாலும் போற இடத்துல ஃபுல்லா அவரா வாங்கி தருவாரு. நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். இந்த பார், இந்த பர்ஸ்ல பணம் வச்சிருக்கேன்டா, பணம். நல்லா பாரு, பார்த்து பத்திரமா செலவு பண்ணு. என்னடா கேக்குதா? டேய் பார்த்து பத்திரமா செலவு பண்றா. பாரு, இந்த பர்ஸ்ல தான் பணம் வச்சிருக்கேன். நல்ல பர்ஸ்டா, கருப்பு பர்ஸ். நல்லா பாரு, நல்லா பாருடா, பாரு, கண்ணை திறந்து பாரு. தெரியுதா? சார் பர்ஸ பாக்குறீங்களா சார்? இந்த பர்ஸ நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அது இப்பதான் பார்த்திருப்பீங்க ப்ரோ. ஆகாஷ், அந்த பர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உங்க பர்த்டேக்கு நான் உங்களுக்கு கொடுக்க வந்த கிஃப்ட். ஆகாஷ், a very happy returns of the day. Thank you. என்ன தென்றல் இது? இதெல்லாம் ஒரு கிஃப்டா? அப்புறம் இந்த மாதிரி சீப்பான பொருள்லாம் வாங்கிட்டு வர? நான் யூஸ் பண்ணாத பொருளை வாங்கி கொடுக்கறது நோ யூஸ். ஆமா, இந்த பர்ஸ் தானே நீ எனக்கு கிஃப்டா கொடுத்த.
ஆனா இது எப்படி சித்து கிட்ட? ஏங்க கேக்குறாருல, சொல்லுங்க. இந்த பர்ஸ நீங்க தானே என்கிட்ட கொடுத்தீங்க. அது ஒண்ணும் இல்ல ஆகாஷ், அன்னைக்கு நான் ரொம்ப ஆசையா இந்த பர்ஸ் உங்களுக்கு gift பண்ணேன். ஆனா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதான் சும்மா கொண்டு போய் ஆபீஸ்ல வச்சிருந்தேன். அப்ப இவன் பர்ஸ பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா சரின்னு கொடுத்துட்டேன். ஓ அப்படியா? சாரி தென்றல், அப்போ எனக்கு இந்த பர்ஸோட வேல்யூ தெரியல. ஆனா இப்போ இந்த பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்ஸ் திறந்து பாரு, ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஆகாஷ், ஓ ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சீக்கிரமா அந்த பர்ஸ ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற போட்டோவை பாருடா. அப்பதான் நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகும். சீக்கிரம் பாருடா. ப்ரோ, அதான் இந்த பர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, இந்த பர்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல சித்து, என்ன இருந்தாலும் தென்றல் இத உன்கிட்டயே கொடுத்துட்டா. இத நீயே வச்சுக்கோ. ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ, இத நீ வச்சுக்கோ. ப்ரோ இல்ல ப்ரோ, வேண்டாம் ப்ரோ. யாராவது ஒருத்தன் வச்சுக்கங்க. சொல்றத கேளு ப்ரோ, நீ வச்சுக்கோ. சொல்றத கேளுங்க ப்ரோ. ப்ரோ நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ, இந்த பர்சுக்குள்ள தென்றல் போட்டோ மட்டும்தானே இருந்துச்சு. திடீர்னு நம்ம போட்டோ எப்படி வந்துச்சு? ஒருவேளை இது சிறுத்தை பண்ண வேலையா இருக்குமோ? கண்டிப்பா இவன் தான் பண்ணியிருப்பான்.